விரிவாக பேசலாம். நம்மிடையே ஊடகவியலாளர் திரு யாசிர் இணைய வாயிலாக இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த திராவிட மாடல் ஆட்சியில 35 லட்சம் புதிய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டதா இன்னைக்கு பேரவையில திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி குறிப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம தாவேகா ஆட்சியில மின் கட்டணம் உயர்ந்துள்ளது தொடர்பாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசியிருக்காரு. இது தொடர்பாக உங்களுடைய முதல் கட்ட பார்வையை நீங்க பதிவு பண்ணலாம். பொதுவாகவே தாவேகா ஆட்சி அமைஞ்ச இந்த 3 மாதத்துல எல்லா துறைகளையுமே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் குறிப்பிட்டு பேசின 3 துறையிலான சட்டம் ஒழுங்கு துறையா இருக்கட்டும், பெண் பாதுகாப்பா இருக்கட்டும், போதை ஒழிப்பு அந்த பிரிவா இருக்கட்டும், எல்லாவற்றிலையுமே மக்கள் தினந்தோறும் பாதிக்கப்படுவதை பார்க்க முடியுது. அதுலயாவது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆனா அந்த மின்சாரத்துறை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பல கோடி மக்கள் இன்னைக்கு தாவேகா ஆட்சியால சிரமத்திற்கு உள்ளாயிருக்கிறாங்க அப்படின்றதுதான் நம்ம ரொம்ப உண்மை. மே 10ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் சீரான மின்சாரம் பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்னைக்கு இவங்க பதவி ஏற்பு விழாவை நடத்தினாங்களோ அன்றிலிருந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக மின்வெட்டு. ஸ்கூல் எல்லாம் மூடப்பட்டது. குறிப்பாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அந்த பெரம்பூர் தொகுதியிலே 3 பள்ளிகள் மூடப்பட்டுச்சு. மருத்துவமனைகள்ல மின்சாரம் இல்லாம, வெண்டிலேட்டர் வசதி இல்லாம நோயாளிகள் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. இப்படி தொடர்ச்சியாக பிரச்சனையால நடுராத்திரியில மக்கள் தூங்க முடியாம அவதிப்பட்டாங்க. அப்படி அவதிக்கு உள்ளான அந்த மக்களுக்கு ஏற்கனவே மின்சாரத்தையும் கொடுக்காம விட்டுட்டு இப்ப ரீடிங் எடுத்திருக்கிறாங்க. அந்த ஆட்சிக்கு புதுசா வந்தோடனே பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே மிகப்பெரிய அளவுக்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்கு. ஒரு மடங்கு 2 மடங்கு உயர்ந்தா கூட ஏதோ ஒண்ணு சமாளிச்சு அந்த மக்கள் கட்டிடுவாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா 6 மடங்கு 7 மடங்கு வந்திருக்கு. குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்களுக்கு ஒரே ஒரு ஃபேன் தான் வச்சிருக்கிறேன் அப்படின்றாங்க. அவங்களுக்கே 8000 ரூபாய் 10,000 ரூபாய் பில்லு போட்டிருக்கிறாங்க இந்த தாவேகா அரசு. இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்படுகிறதோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு எழுது. முதல் கட்டமா ஆரம்பத்துல இந்த மின்வெட்டு பிரச்சனை வரும்போது இந்த மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, கருப்பு ஆடுகள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு அப்படின்னா, திமுகவினர் பியூஸ புடுங்கிட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. இவர் சொல்வது பொய் என்பதை 23/5/2026 அன்னைக்கு மின் வாரியத்துடைய தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. மின்வெட்டு எதனால் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு 10 காரணங்களை பட்டியலிடுறாரு. அதுல ஃபியூஸ் ஆஃப் கால்ல இருந்து மின்சார அந்த பழுது ஏற்படுவதன் காரணமாக இந்த மின்வெட்டு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமாரை மின்வாரிய தலைவரை அமலப்படுத்தினார். அதன் பின்பு ஹார்ட் டிஸ்க்னாங்க. ஹார்ட் டிஸ்க் தொலைந்து போனதுக்கும் மின்வெட்டு நடப்பதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தெரியல. இன்னைக்கு அந்த கேஸ் எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியல. அதன் பின்பு பாத்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு 3.70 லட்சம் மக்கள் எங்களுக்கு மின்சார கட்டணம் உயர்ந்துள்ளதுன்னு சொல்லிட்டு புகார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார்களை சொல்லும் போது அப்படி யாருமே புகார் கொடுக்கவே இல்லை. வாட்ஸ்அப் வதந்திகளை நம்பி முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் பொய் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துக்கு வெளியே பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாருல. ஆனா அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா மின்வாரிய தலைவராக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி 29/7/2026 ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அதுல 3.70 லட்சம் இணைப்புக்கு கூடுதல் கட்டணம் வந்திருக்கிறது, புகார் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை அவர் ஒப்புக்கொண்டார். இப்ப இன்னைக்கு மின்வாரியத்துடைய அந்த மானிய கோரிக்கை நடக்கும் போது கூட இந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்ற பேர்ல நிர்மல்குமார் ஒப்புக்கொண்டார். நாங்களாக 3.70 லட்சம் பேருக்கு நாங்க மின் கட்டணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். அதுல சில பேருக்கு தான் மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆரம்பத்துல 3.7 லட்சம் பேர் புகாரே கொடுக்கலன்னாரு. இப்ப பாத்தீங்கன்னா இவங்களாக 3.7 லட்சம் பேருக்கு பார்த்தாங்களாம். அது எப்படி 3.7 லட்சம் பேருக்கு மட்டும் பாக்குறீங்க? இவர் தான் சொன்னாரு 2026ஆம் ஆண்டு ஜூலை மாசம் மட்டும் 9.60 லட்சம் பேருக்கு 3 மடங்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது எதற்காக 9 லட்சம் பேருக்கும் போய் மின் கட்டணம் ஏன் உயர்ந்ததுன்னு பார்க்காம 3 லட்சம் பேருக்கு மட்டும் பாத்தீங்க? அந்த 3 லட்சம் பேர் யார் யார், அதை எப்படி தேர்வு பண்ணீங்க, அதுக்கு என்னென்ன அதிகாரிகளை நியமிச்சாங்கன்னா அது அதை விட ஷாக்கு. எஸ்சி போஸ்ட்ல இருந்து இ போஸ்ட்ல இருந்து அடிமட்ட அளவுக்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 950 மின் இணைப்புகளுக்கு மிகப்பெரிய அதிகார படையவே அமைச்சாங்க. அப்ப சாதாரணமாக ஒரு 3.70 லட்சம் மக்களுக்கு போய் அந்த மின் கட்டண உயர்வை போய் பார்ப்பதற்கு, மீட்டரை செக் பண்ணுவதற்கு எதற்கு சி லெவல்ல போறீங்க? எஸ்சி லெவல்ல எதுக்கு போறீங்க? கீழே இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை சரிபார்க்கக்கூடிய அந்த ரீடிங் எடுக்கக்கூடிய அந்த நபர்களை வைத்தே பண்ணிடலாமே. அப்ப எவ்வளவு தூரத்திற்கு சீட்டிங் பண்ணி இன்னைக்கு மாட்டிருக்கிறாங்க பாருங்க. குறிப்பா தாவேகா ஆட்சியில கோடைக்காலம் முடிந்த பிறகு கூட மின் கட்டணம் உயருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி முன்வைத்து பேசியிருக்காரு. கண்டிப்பாக பயங்கரமா கூடி இருக்கு திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும். நான் சிம்பிளா ஒப்பிடுறேன்.
அதாவது இவங்க சொல்றாங்கல்ல, மின் கட்டணம் என்பது யூஸ் பண்ணதுனாலதான் கூடியிருக்கு அப்படின்ற பொய்யை பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஒழுங்கான கரண்ட்டையும் கொடுக்கல, கரண்ட் யூஸ் பண்ணாமையே கரண்ட் அதிகமா வந்திருக்குன்றதா இப்போ குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா 2021ல அதிகபட்சமாக அந்த ஆண்டுல 16,481 மெகாவாட் மின்சாரம் தேவைப்பட்டுச்சு. ஏதாவது ஒரு இடத்துல ஒரே ஒரு வருஷத்துல ஒரு கரண்ட் போனதை நம்ம பார்த்தோமா, கொரோனாவுடைய உச்சம் அந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா எந்த மருத்துவமனையில கரண்ட் போகல. 2022 பாத்தீங்கன்னா 17,196 மெகாவாட், 2023ல 18,053 மெகாவாட், 2024 19,049, 2025 20,148, 2026 ஏப்ரல்ல 20,974 சொல்லிட்டு மெகாவாட் வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. பெரிய உச்சத்தை தொட்டுச்சு 2026 ஏப்ரல். அதாவது விஜய் பதவியேற்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு அவ்வளவு தூரத்திற்கு மெகாவாட் மின்சாரம் கூடுச்சு. ஆனா மின்சாரம் விட்டு எங்கேயாவது நடந்துச்சா? அப்போ இவ்வளவு தூரத்திற்கு உச்சத்தை தொட்ட போதும் கூட மின்சாரம் வந்து கட் பண்ணாம கொடுத்தாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4,663 மெகாவாட் உச்சத்தை தொட்டுச்சு. அப்போதும் மின் வந்து வெட்டு வந்து நடக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா திமுக ஆட்சியில மிக துரிதமாக மக்களுக்கு இந்த பயன்பாடு கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்றத உணர்ந்து செயல்பட்டாங்க. ஆனா தாவேகா ஆட்சியில என்ன தெரியுமா பண்றாங்க? இன்னைக்கு மின் வாரியத்துடைய அந்த துறை ரீதியான அந்த மானிய கோரிக்கை மீது அந்த அறிக்கை வெளியிடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 238 பக்கம் இந்த மின் வாரியத்துக்கு இருக்கு. இதுல 4-5 பக்கத்துல மட்டும்தான் டேட்டா இருக்கு, மற்ற எதுலையுமே டேட்டா என்பது இல்ல. சென்ற ஆண்டு அதாவது 2025 to 26 அப்போ வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் மானிய கோரிக்கையின் போது மின்சார வாரிய துறையின் சார்பாக திமுக ஆட்சியில என்ன வெளியிட்டாங்களோ அதுல அப்படியே, அதாவது திமுக ஆட்சியில புள்ளி விவரத்தோட வெளியிட்ட அந்த புள்ளி விவரத்தை எடுத்துட்டு தரவுகளை மட்டும் சேர்த்து கொண்டு 4-5 பக்கத்துல வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. அந்த 200 யூனிட் மின்சாரம் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்கல்ல, அந்த பித்தலாட்டத்தை அதுல இணைச்சிட்டு சென்ற ஆண்டுடைய அதே காப்பியை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற உண்மையும் அமலப்படுத்தியிருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு நிர்வாக ரீதியாக இவங்க தோய்ந்து போயிருக்கிறாங்க பாருங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் பதவிக்கு லாய்க்கற்ற ஒரு நபர் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இப்ப நான் சொல்றது. ஒரு மானிய கோரிக்கைக்கு கூட என்னென்ன விஷயங்கள் அந்த ஆட்சியில பண்ணிருக்கோம், சென்ற ஆட்சியை விட நாங்க அதிகமாக பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு டேட்டாவை கூட இந்த சிடிஆர் நிர்மல்குமார் காட்டவே இல்லை. இவர் தானே சொன்னாரு 2 லட்சம் கடன் இருக்கு, கிட்டத்தட்ட நஷ்டத்துல வந்து மின்சார வாரியம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த நஷ்டத்தை எவ்வளவு தூரத்திற்கு நாங்க அடைச்சிருக்கோம், எவ்வளவு தூரத்திற்கு மின்சாரத்தை சரி பண்ணிருக்கோன்ற ஏதாவது டேட்டா வெளியிட்டாங்களா? மின்சார வாரியத்துறை சார்பாக முதலமைச்சருடைய தலைமையில ஒரு மீட்டிங் நடந்துச்சு. 15,000 கோடி நாம டிரான்ஸ்பார்மர்ல இருந்து இதர எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குவதற்கெல்லாம் ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு விஜய் அறிவிச்சாரு. அதை பற்றியாவது இன்னைக்கு மானிய கோரிக்கையில சொல்லுவாரு பார்த்தா எதுவுமே இல்ல. அப்ப தாவேகாவுடைய ஆட்சியில குறிப்பா வந்து மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவரை பத்தி பேசும்பொழுது இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. மின் கட்டண உயர்வு, மின் கணக்கீடு முறையில இருக்க குழப்பம் தொடர்பா ஒரு கேள்வி கேட்டா, கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில 4 அமைச்சர்கள் மின்சாரத்துறையில மாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. தாவேகாவுடைய இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸ் எப்படி பார்க்கறீங்க சார்? எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அதான் நான் சொல்ல வந்தேன். தமிழ்நாட்டு மக்கள் இப்ப சட்டமன்றத்தை லைவ்ல பாக்குறாங்க. லைவ்ல பார்க்கும் போது அது மின்சாரத்துறை சார்பாக இருந்தப்ப கூடுதலாக எல்லா மக்களும் பார்த்தாங்க. ஏன்னா நான் சொன்னதை போல பல கோடி மக்கள் தாவேகா ஆட்சியால மின்கட்டண உயர்வால பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்ப என்னதான் இந்த தாவேகா அரசு விளக்கம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்ப்பதற்காக உட்கார்ந்தா இவர் எடுத்த உடனே கரூர் கம்பெனி அப்படின்றாரு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாரு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போனார்ன்றாரு. செந்தில் பாலாஜி சிறைக்கு போனார், வெளியே வந்தார், இதெல்லாம் வந்து நாங்க கேட்டோமா? உங்ககிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, ஏன் மின்சாரம் வந்து மின் வெட்டு வந்து ஏற்பட்டது, ஏன் மின்சார கட்டணம் வந்து உயர்ந்து இருக்கிறது, மீட்டர்ல ஏதோ பிரச்சனையா, அந்த மக்களுக்கு இது வந்து பதிலா சொல்லுங்க. ஏற்கனவே இப்ப மின் கட்டணத்தை எல்லாம் மக்கள் கட்டிட்டாங்க, கடனை உடனே வாங்கி கட்டிட்டாங்க. அடுத்த மாதம் அது கழிக்கப்படுமான்றதே கேள்விக்குறியா இருக்கு. அப்படி கழிக்கப்படுமா இல்லையா, இது போன்ற வார்த்தைகளை தெளிவுபடுத்துவாருன்னு பார்த்தா எதுவுமே இல்ல. வெறுமனா எதிர்கட்சிகளை வந்து வம்பிழுத்து அதை சண்டையாக மாற்றி அதை வந்துட்டு மின்சார பற்றிய மக்களுக்கு அந்த விஷயங்கள் சென்றடைய விடாமல் தடுப்பதற்கான வேலையை மட்டும்தான் இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் பண்ணார். அதனாலதான் எதிர்கட்சி தலைவர் சொன்னார் ஒரு சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. சங்கிகள் தான் இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. எது நம்ம கேட்டாலும் சரி உடனே அதுக்கு ஒரு டைவர்ஷன். இந்த தொடர்ச்சியாக இதை மட்டும் தான் இப்ப செய்யறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், கடன் வந்து 2 லட்சம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நம்ம சிடிஆர் நிர்மல்குமார். திமுக ஆட்சிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா 2021க்கு முன்னாடி வரைக்கும் 5 வருஷத்துக்கு 58,534 கோடி கடன் இருந்துச்சு மின்வாரியத்திற்கு. திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 34,447 கோடியாக அதை குறைச்சாங்க.
அது மட்டுமல்ல, ஒரு ஆண்டு நீங்க கணக்கெடுத்தா கூட திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2020 இருந்து 21 14,542 நஷ்டம் கோடி இருந்துச்சு நஷ்டமா. அத திமுக ஆட்சி 2025 டு 26ல வெறும் 933 கோடியாக அதை குறைச்சிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் வந்துட்டு அந்த நஷ்டங்களை குறைச்சிருக்கிறாங்க பாருங்க. வெறும் நஷ்டங்களை மட்டும் குறைக்கல, நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஓவரால் ரெனியூவபிள் எனர்ஜியில நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவுடைய தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. நான் எதுக்காக அந்த டேட்டா சொல்றேன்னா, இவ்வளவு இருந்தும் மின்வெட்டு ஏற்பட்டிருக்கு, மின்சார கட்டணம் உயர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் விண்ட் எனர்ஜியில் எடுத்துட்டீங்கன்னா 2வது இடத்துல இருக்கும். சோலார் எனர்ஜியில் எடுத்துட்டோம்னா இந்தியாவுல 4வது இடத்துல இருக்கும். ஒன்றிய அமைச்சரே நம்மளை பாராட்டி இருக்கிறாரு. வளர்ந்த நாடுகளுக்கு இணையான மின்சார அந்த உற்பத்தியை செஞ்சு மின்சாரத்தை விநியோகிப்பதில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர் நம்மளை பாராட்டி இருக்கிறாரு. தெர்மல் பவர்ல பார்த்தாலும் சரி, கேஸ் டர்பைன் பவரா எடுத்தாலும் சரி, ஹைட்ரோ பவர் சிஸ்டம் எடுத்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே மின் மிகை மாநிலமாக நம்ம இருந்திருக்கோம். எஸ்டிஜி இண்டெக்ஸ் டேட்டாவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்தியா 3வது இடத்துல இருக்கு. அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜியை மட்டும் தமிழ்நாடு 100 அந்த மார்க் ஒன்றிய அரசு நிர்ணயம் பண்ணுவாங்க. அதுல 100க்கு 100 வாங்கி முதல் இடத்தை பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இதெல்லாம் போக இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்களா? இது போக மின்வெட்டை ஏற்படாம தடுத்தாங்களா? விவசாயிகளுக்கு 2 லட்சம் மின் இணைப்புகளை கொடுத்தது தமிழ்நாடு அரசு, திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகள்ல. அதுவும் ஆட்சிக்கு வந்த முதல் வருடத்திலேயே 1 லட்சம் மின் இணைப்புகளை கொடுத்தாங்க. 2006 டு 2011 கலைஞர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா 2,09 லட்சம் பேருக்கு மின் இணைப்பு இலவச மின்சாரம் கொடுத்தாங்க. அதிமுக 10 ஆண்டுகள்ல வெறும் 2.10 லட்சம் மின் இணைப்புகள் தான் விவசாயிகளுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப தாவேகா ஆட்சியில ஒரே ஒரு இலவச மின்சார மின் இணைப்ப விவசாயிகளுக்கு கொடுத்திருப்பீங்களா? உங்களுடைய ஆட்சிக்கு வந்ததுல இருந்து விவசாயிகள் படாதபாடுபடுறாங்க. ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய மேட்டூர் டேம் இன்னும் திறக்கப்படல. குறுவை சாகுபடிக்கு நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல சட்டப்பேரவையில மின்துறை அமைச்சர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறாரு. ஆளுங்கட்சியா திமுக இருந்தப்போ தமிழ்நாட்டுல பல்வேறு மின்தட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பேசுறாரு. இது தொடர்பா உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இது ஒரு முற்றிலுமாக 100% ஒரு வடிகட்டிய ஒரு பொய்யாக தான் நான் பார்க்கிறேன். அதனாலதான் டேட்டாவை நான் கொடுத்தேன். கிட்டத்தட்ட 2021, 2022, 2023 நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர் சொல்லியிருக்காரு கரூர் கம்பெனி அப்படின்னு பேசுறாரு. அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. பேரவையில ஒரு வார்த்தை போரே நிகழுது. இப்ப இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னா, அந்த உயர்வு தொடர்பாக மின்கட்டண உயர்வு தொடர்பான அந்த விவகாரம் நீர்த்து போக செய்யப்படுது. ரீல்ஸ் கண்டென்ட்டுக்காக தான் பேசுறாங்களா தாவேகாவுடைய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும்? உண்மைதான். ஏன்னா ஆரம்பத்துல அவை குறிப்புல நம்ம பேசினது தகாத வார்த்தைகளை பேசணும்னா நீக்கிடுவாங்க. அது ஒரு புத்தகமாக தான் பதிவேற்றப்படும் சட்டமன்றத்துல. இப்ப லைவா ஓடுது. லைவா ஓடும் போது அவை குறிப்புல நீக்கிறது ஒண்ணுதான், நீக்காது ஒண்ணுதான். ஏன்னா எல்லாத்தையும் மக்கள் பாத்துடுறாங்க. அப்ப லைவ்ல கட் பண்ண விஷயங்களை கட் பண்ண முடியாத உடனே அது நீக்கப்படுதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் அதை கட் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுறது. அதாவது எதிர்கட்சிகளை வம்புளுக்கு இருக்கக்கூடிய அத்தனையும் பேசுறாங்க. எதிர்கட்சி தலைவர் மிக தரமான ஒரு பதிலடி கொடுத்துட்டாரு. சங்கி அமைச்சர்னாரு. உடனே ஒரு பாத்ரூம் சொல்லும் போது பாத்ரூம் தான் நீ கண்காணிச்சுட்டு இருக்கியா, நீ மின்சாரத்துறை கண்காணிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடாக இன்னைக்கு போட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இவங்க தாவேகா டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மை சேர விடாம தடுத்து இருக்கிறாங்க. ஆனா எல்லா மக்களும் அனுபவிச்சிருக்கிறாங்கல்ல, மின் வெட்டுனாலையும் மின்சார உயர்வுனாலையும் அனுபவிச்சிருக்காங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, இவங்களுடைய நோக்கம் என்ன? எதற்காக இவ்வளவு தூரத்திற்கு அதிகமான மின் கட்டணத்தை நீங்க வாங்கியிருக்கிறீங்க? ஜூன் மாதம் நம்ம மே மாதம் கட்டணும் மின்சாரம். அப்போ பீக் லெவல்ல இருந்துச்சு. நம்ம அதிகமான ஏசியை பயன்படுத்தி இருப்போம். நிறைய மின்சாரங்களை எல்லாரும் பயன்படுத்தி இருப்பாங்க. அப்போது கூட நம்மளுக்கு மின்சார கட்டணம் உயரல. இப்ப மட்டும் ஏன் உயருது? 100 யூனிட் கூடுதலாக கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு உயர்ந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை பண்ணிருக்கிறாங்க. அப்ப கூடுதலாக இவர்கள் வசூலித்த தொகையை அத்தனையும் ரொட்டேஷன்ல விட போறாங்களா? திமுகவுடைய RS பாரதி அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். மிகைப்படுத்தப்பட்ட அந்த தொகை எல்லாம் எங்க போக போகுது? ஆடிட்டிங்ல எப்படி கணக்கு காட்ட போறீங்க அப்படின்ற கேள்வி இருக்கா இல்லையா? அப்ப நான் என்ன சந்தேகிக்கிறேன் அப்படின்னா, மின்சார வாரியத்தை எவ்வளவு தூரத்திற்கு மோசமாக கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு மோசமாக கொண்டு போய் தனியார் கிட்ட அவங்க ஒப்படைக்க போறாங்களா அப்படின்ற கேள்விதான் எழுது. ஏன்னா நீங்க டாஸ்மாக் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய விதிகளை தளர்வு பண்ணிட்டே இருக்கிறாங்க. 2500 டாஸ்மாக் கடைகளை தனியாருக்கு தாரை வார்க்க போறோம் அப்படின்ற அளவுக்கு செய்திகள்ல இப்ப தகவல் என்பது வெளியாகுது. இந்த ஆட்சியில் வந்ததுல தகவல் மட்டும் தான் வெளியாகுது. அப்ப 2500 டாஸ்மாக் கடைகளை தாரை வார்ப்பதை போல தனியார் கொடுப்பதை போல மின் வாரியத்தையும் அதானிக்கும்
மிகப்பெரிய பணக்காரர்கள் திரு யாசிர், இறுதியா ஒரு கேள்வி. ஒரு வார்த்தை கூறினால் மறுவார்த்தை வரும் அப்படின்னு முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னைக்கு பேரவையில வந்து பேசியிருக்காரு. இன்றைய காலகட்டத்துல இது போன்ற பதிலடி தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு தேவையான ஒன்றா இருக்கு? நிச்சயமாக அவசியம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நாகரீக அரசியல் அப்படின்ற பெயர்ல மத்த அதிமுகவோ பின்னப்புற கட்சிகள்கிட்டயோ நம்ம வந்து நடந்து கொள்ளலாம். ஆனா இவர்கள் அடிப்படை நாகரிகமற்றவர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பேசுறாங்க. இவங்களை அடக்கி வைக்கக்கூடிய முதலமைச்சராவது நேர்மையாக நியாயமாக நடந்து கொள்வாருன்னு பார்த்தா அந்த முதலமைச்சர் இவங்கள விட அதிகபட்சம் டேஸ் சொல்றாரு, அப்பாவை காணான்றாரு, சம்பந்தம் இல்லாத பேச்சுகள் அவையில வருது. 3 ஃபைல் வாயில நல்லா வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அதான் 3 ஃபைல் வச்சிருக்கேன் எடுக்கிறேன்றாரு. என்னென்னமோ ஏதாவது ரீல்ஸ் கண்டென்ட்டுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம இவ்வளவு வருஷமா நம்ம வந்து சட்டமன்றத்துல நேரடியில சென்ற ஆட்சியிலையும் பார்த்தோம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியில பேசக்கூடியவர்களுடைய பேச்சுதான் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். ஆனா இப்ப 1 மணி நேரம் வந்து சட்டமன்றம் நடக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 4-5 அமைச்சர்களுடைய அவை குறிப்புல இருந்து அவங்களுடைய பேச்சு நீக்கப்படுது. இப்படிலாம் நம்ம பார்த்ததே இல்லை. ஆளுங்கட்சியுடைய அமைச்சர்களுடைய அந்த பேச்சு தான் அவை குறிப்புல இருந்து அதிகம் நீக்கப்படுது. அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கு? டார்கெட் பண்ணணும், திமுகவை மக்கள் டார்கெட் பண்ணி வார்த்தை விவாதங்களை வந்து கொண்டு போயிட்டு நம்மளுடைய ஆட்சி நிர்வாகத்துடைய மோசடித்தனத்தை மக்கள் தெரிந்து கொள்ளாமல் டைவர்ஷன் பண்ணணும், ரீல்ஸ் கண்டென்ட்டாக மாற்றணும் என்ற அடிப்படையில் மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க. அதை சபாநாயகருமே அதை கண்டிக்க மாட்டுகிறார். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறார். முதல்ல அவை குறிப்புல இருந்து நீக்கினா அது நீக்கப்பட்ட அவையில வந்து ஏறும். ஆனா இப்ப வந்து லைவ்ல ஓடுது. லைவ்ல ஓடும் போது நீங்க அவை குறிப்புல வந்து நீக்கினாலும் கூட சில மீடியாக்கள் அவை குறிப்புல இருந்து நீக்கினதை எடுத்து தனியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது சட்டமன்றத்திற்கு எதிரான ஒரு விஷயம், உரிமை மீறல் குழு இது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புகாரை வந்து கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சட்டமன்றத்துல சபாநாயகர் அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும் போதே தான் இந்த சிடிஆர் ரவிக்குமார் சொல்றாரு கரூர் கம்பெனின்றாரு, பாத்ரூம்ல அமைச்சர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. கண்ட கண்ட வார்த்தைகளில் பேசுவதை பார்க்க முடியுது. பொய்யை வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேறொன்றுமில்லை. மக்கள் அவதிப்பட்டாலும் அதை கண்டுகொள்ள மாட்டோம் என்பதுதான் தாவேகாவுடைய ஒட்டுமொத்த நிர்வாக கட்டமைப்பாக இருக்கு. தாவேகா அரசுடைய அந்த நிர்வாக சீர்கேட்டை மறைக்க ரீல்ஸ் கண்டென்ட்டுக்காக ஆட்சியை நடத்துறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய நிறைவு கருத்தான் எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார். நன்றி.